ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யப்போம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க நினைக்கிறவங்க, ஒரு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபி செய்ய கொஞ்சம் பாதாம் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி பாதாம் மில்க் எடுத்துக்கலாம். தோல் உரிச்சி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்படியே போட போல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊறி வச்சுக்கலாம். இந்த ஊறும் போதே அதில் இருக்கிற ஃபைட்டிக் ஆசிட் ரிலீஸ் ஆகிடும். இப்படியே நம்ம அரைச்சிக்கலாம். ஊற வைத்த தண்ணியெல்லாம் கொட்டிட்டு புது தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதை கரைச்சி எடுத்துடலாம். பாதாம் மில்க் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். மில்லட் ஓட்ஸ் எடுத்துருக்கேன். இது நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதோட சியா சீட்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு 30 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். இதில் பால் ஊற்றிடலாம். நீங்கள் ஓவர் நைட் ஓட்ஸ் பண்ணி பண்ணுறதுனா இது ஓவர் நைட்டே இப்படி ஊற வச்சுட்டு இப்படி வச்சு இதோட ஸ்வீட்னர் ஏதாவது சேர்த்துட்டு நீங்கள் இப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள நீங்கள் வச்சு காலையில் எடுத்துக்கலாம். இப்போ நான் டேட்டிங் செய்ய போகிறேன். காலையில் ஊற வச்சிங்கன்னா மத்தியானத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓட்ஸில் ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். நல்லா ஊறி நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்காக நீங்கள் டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆர்கானிக் ஹனி சேர்த்து போகிறேன். மேப்பிள் சிரப் அந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போவே நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா மேப்பிள் சிரப் ஊற்றிக்கலாம். டேட்ஸு கூட நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த ஸ்வீட்னஸே போதும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா ட்ரை கிரேப்ஸ் நிறைய சேர்த்துருக்கோம். இப்போவே நல்லா ஊறி வந்துருச்சு. இன்னொரு 10 நிமிஷம் இருந்தால் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா ஊறின பின்னாடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நான் இந்த ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குக்கர் ஓட்ஸு, இது மல்டிகிரெயின் ஓட்ஸு. இதுலேயே ஓட்ஸ் இருக்குது, வீட் இருக்குது, ராகி ஃப்ளேக்ஸ் இருக்குது, பார்லி இருக்குது, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இது எல்லாமே மிக்ஸ் ஆகி இங்கே இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி மல்டிகிரெயின் ஓட்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்தாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மத்தியானம் வரைக்குமே நல்லா பசித்தாகும். இதுலேருந்து எல்லா நியூட்ரிஷன்ஸும் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓட்ஸ் எடுத்த மாதிரி மல்டிகிரெயினில் வந்து ஓட்ஸ் எடுக்கும்போது அதில் இருக்கிற நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ கூட நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கப் எடுக்கும்போதே நல்ல ஃபில்லிங்காகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நம்மளுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ ஃப்ரூட்ஸ் வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பாதாம் மில்கில் தான் நான் செஞ்சுருக்கேன். அதனால் வேறு எதுவும் நட்ஸ் நான் சேர்த்த கிடையாது. இதுலேருந்தே நம்மளுக்கு ப்ரோட்டீன் நிறைய ரிச்சாக கிடச்சிடும். இந்த ப்ரோட்டீன் வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே போதும். இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சேர்த்துக்கலாம், பொமோகிரானேட் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆச்சு. இதில் வேறு ஏதாவது நட்ஸ் ஃப்ளெக்ஸஸ் அந்த மாதிரி நீங்கள் வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.